ஹலோ எவ்ரிவன், ஐ எம் ஸ்ரீராம். டுடே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்னோட சேனல் திங்க் டிஃப்ரெண்ட்டுக்கு எப்படி ப்ராப்பரான முறையில் ஏஐ யூஸ் பண்ணி வீடியோஸ் மேக் பண்ணிட்டுருக்கேன் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். நான் எப்படி ஒரு ப்ராப்பரான கண்டென்ட்டை ப்ராப்பரான முறையில் அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணுறேன் அப்படின்றதுல இருந்து அந்த கண்டென்ட்டுக்கான ஸ்கிரிப்ட், வாய்ஸ் ஓவர், இமேஜஸ் இது எல்லாத்தையும் எப்படி ஏஐ யூஸ் பண்ணி ஃப்ரீயாக அன்லிமிட்டடாக ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்றத பற்றியும், எந்த ஆப்பில் நான் வீடியோ எடிட் பண்ணுறேன், எந்த ஆப்பில் நான் தம்ப்நெயில் மேக் பண்ணுறேன் அப்படின்றது வரைக்கும் எல்லாத்தையும் A to Z உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு பிரணவனா ஃபார் திஸ் கிரேட்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பிகினராக அந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணி இன்றைக்கி என்னோட சேனல் திங்க் டிஃப்ரெண்ட்டை மானிட்டைஸ் பண்ணி உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வீடியோ மேக்கிங் ப்ராசஸை டுட்டோரியலாக டீச் பண்ணுற அளவுக்கு நான் வளர்ந்துருக்கேன் அப்படின்னா அதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பிரணவனா தான். எனக்கு அந்த நாள் நல்லாவே ஞாபகம் இருக்குது. 14th April 2025. அப்போது தான் நான் முதல்ல பிரணவண்ணாவுடைய வீடியோவை பார்த்தேன். அப்போ பிரணவண்ணா அவருடைய மென்டார்ஷிப் ப்ரோக்ராம் பற்றி பேசும்போது நான் உடனே அவருடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணேன். அண்ணா பிரணவண்ணாவுடைய 3 hours ஃப்ரீ லைவ் செஷன் அட்டன் பண்ணி முடிச்ச உடனே எனக்கு பிரணவண்ணாவுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இவரோட கோர்ஸில் ஜாயின் பண்ணால் கண்டிப்பாக என்னால் மானிட்டைஸ் பண்ண முடியும் அப்படின்ற நம்பிக்கை எனக்குள்ளே இருந்துச்சு. பட் எங்கள் வீட்டில் அப்போது ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் ரொம்ப வீக்காக இருந்துச்சு. அம்மாக்கிட்டே அந்தளவுக்கு அமௌண்ட் இல்லை, ரிலேஷன் யார்ட்டையும் அந்தளவுக்கு அமௌண்ட் கேட்க முடியாது அப்படின்னு இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஒரு 2 days எதுவுமே யோசிக்கல. அதை பற்றி ரொம்பவே கவலைப்பட்டுட்டு எப்படா இந்த அமௌண்ட்டை ரெடி பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். என்ன தான் யோசிச்சாலும் எனக்கு நல்லாவே தெரியும் என்னோட ஏஜ் ஜஸ்ட் 15, என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு. உடனே நான் பிரணவண்ணாவுக்கு திருப்பி மெசேஜ் பண்ணேன். அண்ணா எனக்கு இந்த மாதிரி கோர்ஸ் இஎம்ஐயில் தருவீங்களா, நான் உங்களுக்கு 500,000 இப்படி பே பண்ணுறேன் அப்படின்னு. அண்ட் பிரணவண்ணாவுக்கு அப்போ நான் என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோஸுடைய லிங்க் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணேன். நான் ஃபேஸை காமிச்சு பேசினது அண்ட் என்னோட வாய்ஸ் ஓவர் மட்டும் கொடுத்த வீடியோஸ் எல்லாமே அப்போதைக்கு நான் என்னென்ன அப்லோட் பண்ணியிருக்கணும் எல்லா வீடியோஸுமே பிரணவண்ணாவுக்கு சென்ட் பண்ணேன். அதெல்லாம் பார்த்துட்டு பிரணவண்ணா என்ன நினைச்சார் அப்படின்றது எனக்கு தெரியல. பட் 12,000 rupees வேல்யூ இருக்கக்கூடிய கோர்ஸ் எனக்கு ஜஸ்ட் 500 வாங்கிட்டு கொடுத்தாரு. அன்னைக்கு என்னோட லைஃப்பில் கிடைச்ச ஹாப்பினஸ் அப்படின்றது ரொம்பவே அதிகம். அதை வார்த்தைகளால் டிஸ்கிரைப் பண்ணவே முடியாது. பிகாஸ் என்னோட லைஃப்பில் நான் ஏதாவது ஒன்று சாதிச்சிட மாட்டேன்னா, ஏதாவது ஒரு திறமை இருக்காது எனக்கு, அதை வச்சு யூடியூப்பில் நான் மானிட்டைஸ் பண்ணிட மாட்டேனா அப்படின்னு சொல்லி ரொம்ப நாள் யோசிச்சிருக்கேன். அப்போது யாருமே எனக்கு யூடியூப் சம்மந்தமாக சப்போர்ட்டே பண்ணலை. எல்லாருமே இது தேவையில்லாத வேலை அப்படின்னு தான் சொன்னாங்க. பட் என்னோட பேரண்ட்ஸுக்கு அடுத்து என்னை இப்போ வரைக்கும் கரெக்டாக கைட் பண்ணிட்டு இருக்கிறது பிரணவனா மட்டும்தான். 2025 செப்டம்பர் அக்டோபர் அந்த டைமில் என்னோட பர்சனல் லைஃப்பில் நான் பயங்கரமாக அஃபெக்ட் ஆகிட்டு இருந்தேன். என்னால் எதுலேயுமே கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, ஸ்டடீஸில் கான்சன்ட்ரேட் பண்ண முடியல. யூடியூப்பில் ஒரு சேனல் ஆரம்பிப்பேன், வீடியோஸ் போடுவேன், வியூஸ் போல் அப்படின்னு வீடியோஸையும் டெலிட் பண்ணிட்டு சேனலையும் டெலிட் பண்ணிட்டு உட்காந்து அழுதுட்டு இருப்பேன். அந்த டைமில் தான் நான் பிரணவண்ணாட்ட கேட்டேன், அண்ணா உங்ககிட்ட ஏதாவது பார்ட் டைம் ஒர்க் இருக்கா, நான் ஸ்டடீஸ் போக பார்ட் டைம் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு. பிரணவண்ணாவை ஒரு தி க்ரோஅப் கம்பெனியில் எனக்கு சின்னதாக ஒரு பார்ட் டைம் ஒர்க் கொடுத்தாரு. அவர் நினச்சிருந்தா எனக்கு அந்த வேலையை கொடுத்துட்டு அதுக்கான சேலரியை மட்டும் மந்த்லி கொடுத்துட்டு நான் அப்படியே விட்டுருக்கலாம். பிரணவண்ணா மட்டும் அப்படி விட்டுருந்தார் அப்படின்னா இன்னைக்கு என்னோட லைஃப்பில் நான் என்னவா இருப்பேன் அப்படின்றதே தெரியல. இந்தளவு கண்டிப்பாக நான் வளர்ந்துருக்க மாட்டேன். யூடியூப்பில் என்னால் மானிட்டைஸ் பண்ண முடியுமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்த என்ன இன்னைக்கு மானிட்டைஸ் பண்ணி வேறு 20 நாள் 8,900 சம்பாதிக்க வச்சிருக்காரு பிரணவண்ணா. நான் கேட்டது ஒரு வேலை, அந்த வேலையை மட்டும் கொடுத்துட்டு என்னை அப்படியே விடாமல் என்னை சென்னைக்கு கூப்பிட்டு நான் சென்னைக்கு போகிறதுக்கான டிரான்ஸ்போர்ட்டுக்கான செலவு, என்னோடய சாப்பாட்டுக்கான செலவு எல்லாத்தையுமே அவரே பார்த்துக்கிட்டாரு. சென்னைக்கு போனதுக்கப்புறமா தான் நான் நிறைய விஷயங்களை ரியலைஸ் பண்ணேன். வாழ்க்கை அப்படின்றது ரொம்ப சின்னது, பட் உலகம் அப்படின்றது ரொம்ப பெருசு. நம்ம வாழ்கிறதுல ஒரு வாழ்க்கையே கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், நிறைய விஷயங்களை என்ஜாய் பண்ணணும் அப்படின்றதே புரிஞ்சுக்கிட்டேன். போன நாள்லேருந்து பிரணவண்ணா என்னை ரொம்பவே ஹாப்பியாக வச்சுருந்தாரு. கிட்டத்தட்ட நான் ஒரு 10 days பிரணவண்ணா கூட ஸ்டே பண்ணியிருந்தேன். அந்த 10 daysமே நான் பயங்கர ஹாப்பியாக இருந்தேன். அண்ட் பிரணவண்ணா நான் நிறைய இடங்களுக்கு கூட்டிகிட்டு போனார், நிறைய விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண வச்சார், பீச்சுக்கு கூட்டிகிட்டு போனார். அண்ட் நிறைய விஷயத்தை அட்வைஸ் பண்ணார். லைஃப்பில் இதெல்லாம் பண்ணணும், எதெல்லாம் பண்ணக்கூடாது, எந்த மாதிரி பண்ணால் சக்ஸஸ் ஆக முடியும், என்கிட்ட என்னென்ன வேல்யூஸ் இருக்குது, எதை நான் தப்பாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், எதை நான் கரெக்டாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு எல்லா விஷயத்தையுமே எனக்கு அவர் எடுத்து புரிய வச்சார். அன்றைக்கி அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் இன்றைக்கி வரை என்னோடய மைண்டில் ஞாபகம் இருக்குது. அது எல்லாம் சேர்ந்து இப்போ வரையும் அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு என்னை கைப்பிடிச்சி இந்த லெவலில் கூட்டிகிட்டு விட்டுருக்காரு. இன்றைக்கி 8,900, அதாவது கிட்டத்தட்ட 9,000 ரூபாயை வெறும் 20 நாளில் யூடியூப்லேருந்து நான் சம்பாதிக்க வச்சிருக்காரு பிரணவண்ணா. பல பேரோட வாழ்க்கையில் இன்றைக்கி 10,000 ரூபா தான் உங்களுடைய மந்த்லி சேலரியாகவே இருக்குது. அந்த 10,000 ரூபாயும் அவங்க 30 நாள் உழைச்சா தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி நான் வீட்டில் இருந்துக்கிட்டே கிட்டத்தட்ட ஒவ்வொரு வீடியோக்கும் வெறும் 2 மணி நேரம் 3 மணி நேரம் எஃபோர்ட் போட்டு அந்த வீடியோ ரெடி பண்ணி இன்றைக்கி வெறும் 6 வீடியோவில் கிட்டத்தட்ட 9,000 ரூபா சம்பாதிச்சிருக்கேன். அது 20 நாளில் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த பெருமை எல்லாத்துக்கும் காரணம் பிரணவண்ணா தான். என்னோட லைஃப்பில் என்னை இவ்வளோ தூரம் கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு வந்தது பிரணவண்ணா தான். இன்னும் நிறைய உயிரங்களுக்கு கைப்பிடிச்சி கூட்டிகிட்டு போவார் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். அண்ட் பிரணவண்ணா என்கிட்ட ஒரு தாட்டி சொன்னார், நான் உன் கூட பிறக்காத அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் இப்போ வரையும் எனக்கு ஒரு நல்ல அண்ணனாக தான் பிரணவண்ணா இருக்கார். அண்ட் எனக்கு இருக்க ஒரு ஆசை என்ன அப்படின்னா பிரணவண்ணா கூட லைஃப் லாங் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கணும் அப்படின்றது தான் எனக்கு அது தெரியும். கண்டிப்பாக அது நடக்கும் அப்படின்னு. என்னை பொறுத்தவரை எனக்கு பிரணவண்ணா என்னோட லைஃப்பில் எனக்கு கடவுள் கொடுத்த ஒரு வேல்யூபிள் கிஃப்ட். ஒன்ஸ் அகெயின் தேங்க்யூ ஸோ மச் பிரணவண்ணா ஃபார் யுவர் அன்பிரேக்கபிள் லவ் அண்ட் சப்போர்ட்.
உங்களுக்கு இது ஒரு சின்ன மோட்டிவேஷனாவது கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். இப்போ வந்துட்டு என்னோட வீடியோ மேக்கிங் டியூட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களுக்கும் இந்த மாதிரி கரெக்டான முறையில் ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணி அதை ஃபாஸ்ட்டாக க்ரோ பண்ணி நிறைய பணம் ஏர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு யூடியூப் 2026 அப்படின்னு மெசேஜ் பண்ணி பிரணவ் அண்ணாவுடைய 3 hours ஃப்ரீ லைவ் செஷனை அட்டன் பண்ணுங்கள். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்ல போகிற எல்லா ப்ராசஸுமே உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் தெரியும். பட் உங்கள் சேனலில் நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது ஒரு நல்ல க்ரோத்தை உங்கள் சேனலில் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ நான் உங்களுக்கு என்னோட வீடியோஸ்க்கான ஸ்கிரிப்டை எப்படி ப்ராப்பரான முறையில் அனலைஸ் பண்ணி எடுக்கிறேன் அப்படின்றதையும் அண்ட் அந்த ஸ்கிரிப்டை எப்படி ஏஐ வாய்ஸ் ஓவராக கன்வெர்ட் பண்ணுறேன் அப்படின்றதையும் அந்த ஏஐ வாய்ஸ் ஓவருக்கு சூட் ஆகிற மாதிரி ப்ராப்பர் இமேஜஸை எப்படி ஏஐ வச்சு அன்லிமிட்டடாக நான் ஃப்ரீயாக ஜென்ரேட் பண்ணுறேன் அப்படின்றதையும் லைவாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கீழே சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கக்கூடிய உங்களுடைய எல்லா காம்படிட்டர் சேனலும் ஷோ ஆகும். ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஒவ்வொரு சேனலாக கிளிக் பண்ணி யார் போட்ட வீடியோஸ் இப்போ ரீசெண்டாக யார் வீடியோஸ் போட்டிருக்காங்க, அதில் யார் போட்ட வீடியோஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்றத அனலைஸ் பண்ணணும். ஒரு நாளைக்கு வந்துட்டு குறைஞ்சபட்சம் நீங்கள் 3 தடவையாவது இந்த மாதிரி எல்லா சேனலையும் அனலைஸ் பண்ணணும். அப்படி அனலைஸ் பண்ணாதான் அடுத்த டைம் அவங்களுடைய வீடியோடைய பெட்டராக வந்துட்டு நீங்கள் வீடியோ போடுறதுக்கு உங்களுக்கு நல்ல நல்ல டாப்பிக்கில் நல்ல நல்ல ஐடியாஸ் வந்துட்டு புதுசாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். இப்போ வளர்ச்சி பாதை அப்படின்ற சேனலில் கடினமாக உழைக்காது 2026 பணத்தை ஈர்க்க இதை மட்டும் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காங்க. 2 நாளில் 12,000 வியூஸ் போயிருக்கு. அண்ட் மோட்டிவ் மைண்ட் தமிழ் அப்படின்ற சேனலில் இந்த 5 உறவினரை வீட்டுக்குள் விடாதீர்கள், சாணக்கியரின் எச்சரிக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. அது 4 மணி நேரத்தில் 425 வியூஸ் போயிருக்கு. அண்ட் லைவ் டெய்லி வின் அப்படின்ற சேனலில் போலிமுகம் 5 முக்கிய அறிகுறிகள் அப்படின்னு சொல்லிட்டு 9 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வீடியோ போட்டிருக்காங்க. அந்த வீடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா 809 வியூஸ் போயிருக்கு. சாணக்கிய சிந்தனை அப்படின்ற சேனலில் கணவன் துரோகம் செய்தால் சாணக்கியர் சொன்ன ரகசியம் பெண்ணின் விஸ்வரூபம் அப்படின்ற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருக்காங்க. 2 டேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 7.1K வியூஸ் போயிருக்கு. இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக வந்துட்டு அனலைஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு வீடியோ பிடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு எக்ஸாம்பிளுக்கு என்னோட சேனலில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ எப்படி ஸ்கிரிப்ட் எடுத்து அதை வச்சு இன்னொரு வீடியோ பண்ணுறது அப்படின்ற சொல்லித்தரேன். ஸோ இப்போ வந்துட்டு என்னோட சேனலில் இருக்கக்கூடிய ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. அந்த வீடியோ வந்துட்டு இப்போது உதாரணத்துக்கு ஏழை மாதிரி வாழாதே பணக்காரரை போல் நீ வாழு அப்படின்ற இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா அது கீழே இருக்கக்கூடிய 3 டாட்டை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு ஷேர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு காப்பி லிங்க் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. காப்பி லிங்க் அப்படின்றத கொடுத்துட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா யூடியூப் கேப்ஷன்ஸ் டவுன்லோட் அப்படின்றத கொடுத்துக்கோங்க. யூடியூப் கேப்ஷன்ஸ் டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா கீழே நோட் ஜிபிடி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். யூடியூப் சப்டைட்டில் டவுன்லோடர் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க ப்ளூ கலர் லோகோட. இதில் போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பேஸ்ட் த யூடியூப் வீடியோ லிங்க்னு இருக்கும். அதில் நீங்கள் காப்பி பண்ண லிங்க் கொடுத்துட்டு கீழே ஜென்ரேட் சப்டைட்டில் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டிங்கன்னா கீழே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துட்டு லோட் ஆகிட்டு இருக்கும். லோட் ஆன உடனே வந்துட்டு இந்த மாதிரி சப்டைட்டில் எல்லாமே வரும். இதில் காப்பி அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். காப்பி வித் டைம் ஸ்டாம்ப், காப்பி வித்தவுட் டைம் ஸ்டாம்ப் அப்படின்னு இருக்கும். இதில் காப்பி வித்தவுட் டைம் ஸ்டாம்ப் கொடுத்துக்கோங்க. கொடுத்து காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும், சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிக்கோங்க. சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் வந்துட்டு காப்பி பண்ணிட்டு வந்த அந்த ஸ்கிரிப்டை கொடுத்துட்டு இதில் நான் டைப் பண்ணுறதை அப்படியே டைப் பண்ணிக்கோங்க. ஐ நீட் திஸ் சேம் version of in this same slang but don't copy same script அப்படின்னு கொடுத்துட்டு மை டாபிக் அப்படின்னு சொல்லி கீழே போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ வந்துட்டு அந்த வீடியோ ஏழை மாதிரி வாழாதே பணக்காரனை போல் நீ வாழ அப்படின்றது. இப்போ வந்துட்டு அதுலேருந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. என்ன கொடுக்கணும்னா இப்போது ஏழை மாதிரி வாழாதே 2026 பணத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள் அப்படின்ற மாதிரி வந்துட்டு நான் கொடுத்துட்றேன்னு வச்சுக்கோங்க. இந்த ஸ்கிரிப்ட் இதை வந்துட்டு ஐ நீடு உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் வேணும்னா இதில் வந்து 20 மினிட்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோவோட ஸ்கிரிப்ட் எத்தனை நிமிஷத்துக்கு வேணுமோ அதை விட ஒரு 5 நிமிஷம் சேர்த்து சொல்லுங்கள். இப்போ 20 மினிட்ஸ்னு போட்டிங்கன்னா கரெக்டாக 15 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு ஸ்கிரிப்ட் வரும். அப்படி வராத பட்சத்தில் இப்போ இன்ட்ரோலாம் சிலதில் வந்துட்டு எனக்கு சின்னதாக வரும். அப்போ நான் வந்துட்டு இன்ட்ரோ மட்டும் தனியாக காப்பி பண்ணி இந்த இன்ட்ரோ வந்துட்டு எனக்கு 3 நிமிஷத்துக்கு கூட அப்படின்னு நான் கேட்டு வாங்கிக்குவேன். நீங்கள் ஒரு 4-5 தடவை வந்துட்டு நீங்கள் ஸ்கிரிப்டை வந்துட்டு ஜென்ரேட் பண்ணும். அப்படி ஜென்ரேட் பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு
உங்களுக்கு அந்த ஸ்கிரிப்ட் வந்துட்டு ப்ராப்பராக நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரியே வந்துட்டு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ நான் நிறைய டைம் வந்துட்டு என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோக்கெலாம் பண்ணனால வந்துட்டு எனக்கு இந்த மாதிரி எடுத்தோட இந்த இதில் வந்துடுது. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ ஸ்டோரி அப்படின்ற மாதிரி வருதா, எனக்கு வந்துட்டு நான் இப்போ திருப்பியும் கொடுக்குறேன். 3 minutes இன்ட்ரோ அண்ட் வந்துட்டு இதில் ஒரு எமோஜ் கொடுக்குது பாருங்கள், அது வேண்டாம். அது வந்துட்டு ஏஐ ரீட் பண்ணும்போது ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ இதில் போயிட்டு இந்த ரிமூவ் இமோஜ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இமோஜ் வந்துட்டு இருக்கா, இதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடு. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி 3 minutes இன்ட்ரோ அப்படின்ற மாதிரி அதுவே கொடுக்கும். என்பா 2026 வந்துடுச்சு. ஆனால் இன்னும் நிறைய பேர் ஏழை மாதிரி தான் வாழ்கிறார்கள். இது பணம் இல்லாத பிரச்சனை கிடையாது, இது பணத்தை கையாள தெரியாத பிரச்சனை. கவனமாக கேள், இந்த வீடியோ மோட்டிவேஷன் இல்லை. 2026 கூட நீ ஏழை மாதிரி தான் வாழணுமா, இல்லை பணத்தை கட்டுப்படுத்துறவனாக ஆகணுமா? இந்த மாதிரி வந்துட்டு ஒரு மொக்கையான இன்ட்ரோ கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ 3 minutes இன்ட்ரோ வேணும்னு நான் கேட்டேன். 3 minutes கொடுக்காம ரொம்ப கம்மியாக கொடுத்துருக்கு. அப்போது திருப்பி வந்துட்டு நீங்கள் 3 minutes இன்ட்ரோ அப்படின்ற மாதிரி கேளுங்க. சாரி, 3 minutes இன்ட்ரோ சொன்னேன். ஒரு 2-3 தடவை நீங்கள் கேட்டிங்கன்னா அதுக்கான ப்ராப்பர் ஸ்கிரிப்டை வந்துட்டு ChatGPT கொடுக்கும். இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஸ்கிரிப்ட் உங்களுக்கு கொடுக்கும். ஆக்சுவலி டெக்னாலஜி ஆப்பர்ச்சுனிட்டி மாறிடுச்சு, ஆனால் மைண்ட் செட் மட்டும் பழக்க மாறல. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு கொடுக்கும். திருப்பி அதே எமர்ஜென்சியோட கொடுக்குறது பாருங்களேன். இப்போ நான் வந்துட்டு இந்த இன்ட்ரோ வந்துட்டு காப்பி பண்ணிக்கிறேன். இதை வந்துட்டு எப்படி ஏஐ வாய்ஸ் ஓவருக்கு கொடுக்குறது அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஆனால் ஒன்றுக்கு ஒரு 3 தாட்டி 4 தாட்டி வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்ட்ரோ வந்துட்டு ரீட் பண்ணிக்கோங்க. பிகாஸ் நான் வந்துட்டு இதை வீடியோவாக பண்ண போகிறது கிடையாது. நான் உங்களுக்கு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இதை வந்துட்டு நான் காமிச்சிருக்கேன். பட் நான் வீடியோ பண்ணும்போது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4 தடவை 5 தடவை இன்ட்ரோ படிப்பேன். இப்போதைக்கு வந்துட்டு நம்ம வீடியோக்காக வந்துட்டு நான் ரொம்ப பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ரீட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்துட்டு அந்த இன்ட்ரோ ஒரு 3 நிமிஷத்துக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த வெறும் வீடியோ வரையும் இல்லை அப்படின்ற மாதிரி நான் வெறும் வீடியோ இல்லை அப்படின்ற மாதிரி வந்துட்டு கொடுத்துக்கிறேன். டேர்னிங் பாயிண்ட், அது ஒரு முடிவு பண்ணுற டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு நீங்கள் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கணும். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்துட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே 11 labs அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ண உடனே வெப்சைட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி லாகின் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். நீங்கள் லாஸ்ட்டாக ஸ்கிரிப்ட்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்கிரிப்ட் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு செலக்ட் இப்போ வந்துட்டு நீங்கள் ஆல்ரெடி காப்பி பண்ணி வச்சுருந்த ஸ்கிரிப்ட் ChatGPT கேட்டு வந்தீங்களே, அதை வந்துட்டு ப்ராப்பராக கொடுத்துக்கோங்க. அதில் வந்துட்டு இந்த இமோஜிஸ்லாம் தேவையில்லாத இமோஜிஸ்லாம் இருந்துச்சுன்னா ஜஸ்ட் அதை ஒன்ஸ் ரிமூவ் பண்ணிட்டுருங்க. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா எமோஜிஸும் ரிமூவ் பண்ணிட்டேன். ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் ஆக்சுவலி. ஸோ இப்போ வந்துட்டு இதில் பிரையான் அப்படின்ற வாய்ஸை வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணிக்கணும். ஓகேங்களா? சூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்துட்டு ஆல்ரெடி எனக்கு அந்த வாய்ஸ் தான் இருக்குது. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஸோ அதுக்கே ஸ்பீடு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 97 வச்சுக்கோங்க. ஸ்டெபிலிட்டி வந்துட்டு 50% வச்சுக்கோங்க. சிமிலாரிட்டி 30% வச்சுக்கோங்க. ஸ்டைல் எக்ஸக்ரேஷன் அப்படின்ற ஆப்ஷனில் 3% வச்சுக்கோங்க. ஓகேங்களா? வச்சுட்டு ஸ்பீக்கர் பூஸ்ட் ஆன் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஆன் இல்லாட்டி ஒன்ஸ் ஆன் பண்ணி விட்ருங்க. ஸோ வச்சதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஜென்ரேட் ஸ்பீச் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் செக் பண்ணிட்டு கொடுத்ததெல்லாம் கரெக்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி செக் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரேட் ஸ்பீச் கொடுத்துக்கோங்க. ஸோ என் நண்பா ஒரு நேர்மையான இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீச் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் வந்துட்டு என்னோடய மைக்ரோஃபோனை ஆஃப் பண்ணிட்டு சிஸ்டம் மைக்ரோஃபோன் ஆன் பண்ணுறேன். அந்த ஆடியோ எப்படி இருக்குது அப்படின்றத கேளுங்க. இப்போ நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆக்சுவலி. ஸோ அந்த வாய்ஸ் ஓவரை இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போயே நல்லா இருக்குது. இன்னும் நீங்கள் இந்த ஃபுல் ஸ்டாப்ஸு ஆச்சரியக்குறி இதெல்லாம் வச்சு கரெக்டாக வந்துட்டு பண்ணிங்கன்னா, அதாவது நான் வீடியோ பண்ணும்போது எனக்கு நான் அப்படி பண்ணிக்குவேன். ஸோ இப்போ வந்துட்டு இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால வந்துட்டு நம்ம அவ்வளோ டீப்பாக வந்துட்டு பண்ணால் ரொம்ப உங்களுக்கு டைம் இதாகும். ஸோ நீங்களும் உங்களுக்கு வீடியோ பண்ணும்போது இதெல்லாம் கரெக்டாக பார்த்து இந்த இடத்துல ஃபுல் ஸ்டாப் வருதா அந்த மாதிரி கரெக்டாக வந்துட்டு எங்கே வரணும் அப்படின்றத நீங்கள் பார்த்து பண்ணிங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டர் வாய்ஸ் வரும். இல்லை இப்படியே நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு வாய்ஸ் ஓவர் வந்துட்டு கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு. இப்போதைக்கு வந்துட்டு நான் இந்த வாய்ஸ் ஓவர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன்.
ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ வச்சு நம்ம வந்துட்டு இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஒரு வீடியோ கிடைக்கும். அதை எப்படி பண்ணணும் அப்படின்றதையும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நீங்கள் ChatGPT ஓப்பன் பண்ணிக்கோங்க, ஓகேவா? ஸோ ChatGPT ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா இங்கே சில பேர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சாணக்கியரோட இமேஜே வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா வீடியோ பண்ணுறாங்க. பட் நம்ம வந்துட்டு வேறு மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நான் வந்துட்டு ஒரு சித்தர் ஆலமரத்தடியில் உட்காந்துருக்க மாதிரி ஒரு சித்தர் ஆதி நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போது இதை வந்துட்டு டைப் பண்ணிட்டு வந்தேன் ஆக்சுவலி. பிகாஸ் என்னால் வந்துட்டு இது டைப் பண்ணால் ரொம்ப நேரம் ஆகிடும். ஸோ அதுக்கு நான் வந்துட்டு வாய்ஸ் ஓவராகவே கொடுத்துட்டு வந்துடுறேன் 1 மினிட். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் நான் என்ன டைப் பண்ணியிருக்கேன்னு. ஒரு ஆதி காலத்து சித்தர் ஆலமரத்தடியில் அமர்ந்து மக்களுக்கு அறிகுறை சொல்வது போல் இமேஜ் வேணும், ப்ராம்ப்ட் கொடு, 10 ப்ராம்ப்ட்ஸ் இன் டிஃப்ரெண்ட் போசஸ் அப்படின்ற மாதிரி நான் கொடுத்துருக்கேன். இப்போது இதை வந்துட்டு ஜஸ்ட் இதில் கொடுங்க. இதை நீங்கள் வந்துட்டு நான் காப்பி பண்ணிக்கிற, அதாவது மீன்ஸ் நீங்கள் வந்துட்டு டைப் பண்ணி ஒரு இதில் காப்பி பண்ணி கூட வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே கையில் கொலைச்சுடி வைத்த அறிவுரை. இப்போது இந்த ப்ராம்ப்ட் நல்லா இருக்குது, இது கேளுங்க, இது செம்மையாக இருக்கா? ஸோ இது எப்படி வந்துட்டு ஒரு இமேஜை மாற்றுறது அப்படின்னு சொல்லித்தரேன். அதுக்கு வந்துட்டு நீங்கள் க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்துட்டு VPN ஆன் பண்ணணும். ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா VPN சூப்பர் அன்லிமிட்டெட் ப்ராக்ஸி அப்படின்ற VPN யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் என்ன VPN யூஸ் பண்ணுறீங்களோ அதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுவே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணுறதுனாலும் பெட்டராக இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டஸ்ட் லொக்கேஷன் அப்படின்னு இருக்கிறதுல எதுலையா ஒன்றில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது கனெக்ட் ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணுங்கள். இங்கே இமேஜ் FX AI அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விஸ்க் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. இதை கொடுத்துட்டு உங்களுடைய ஜிமெயில், ஏதாவது ஒரு ஜிமெயில் இருக்கும் இல்லையா, அதை வந்துட்டு செகண்ட் ஜிமெயில் ஏதாவது இருந்தால் கொடுங்க. ஸோ கொடுத்துட்டு எல்லாத்துக்கும் வந்துட்டு டிக் மார்க் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ இப்போ திருப்பி லான்ச் விஸ்க் கொடுத்துட்டு என்டர் டூல் அப்படின்ற மாதிரி கேட்கும், அதை கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கப்புறமா உங்களுக்கு இந்த மாதிரி மொபைல் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ நான் உங்களுக்கு ஸ்ட்ரைட்டாக வச்சு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் ஆக்சுவலி ஆட் இமேஜஸ் அப்படின்ற மாதிரி இருக்குது பாருங்கள், அதை விட்டுருங்க. இங்கே ப்ராம்ப்டில் கீழே வந்துட்டு சைஸில் வந்துட்டு 16:9 வச்சுட்டு இதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஜஸ்ட்டு ஒரே டைமில் நீங்கள் 6 இமேஜஸ் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இமேஜஸ் வந்துட்டு எல்லாமே க்ரியேட் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 6 இமேஜஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம், எல்லாமே நல்லா இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் இந்த இமேஜஸ் வந்துட்டு நல்லா இருக்குது, அப்போது இதை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் வந்துட்டு பார்க்க ஓரளவு சுமாராக இருக்குது, அண்ட் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம ChatGPTயில் 10 ப்ராம்ப்ட் கேட்டிருக்கோம். ஸோ அந்த 10 ப்ராம்ப்டில் வந்துட்டு நீங்கள் எதை வேணாலும் வந்துட்டு காப்பி பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ திருப்பி வந்துட்டு பாருங்கள், திருப்பி இதே மாதிரி இமேஜை வந்துட்டு நானும் கேட்குறேன், கொடுக்குது, காப்பி பண்ணிட்டேன், அண்டு திருப்பி க்ரோம் ஓப்பன் பண்ணுறேன். அண்டு ரிட்டன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேம் ப்ராம்ப்டை வந்துட்டு இதில் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணிட்டு அதே போல் அடுத்த 6 இமேஜஸ் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் வந்துட்டு நமக்கு வேண்டாம். ஸோ நெக்ஸ்ட்டு 6 இமேஜஸ் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ உங்களுக்கு ஒரு விஷயம் என்னென்னா, இது VPN இருந்தால் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். VPN இல்லாமல் வச்சுருந்தீங்கன்னா யூஸ் பண்ண முடியாது. ஓகே, பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு இமேஜஸ்லாம் க்ரியேட் ஆகிடுச்சு ஆக்சுவலி. ஸோ இந்த இமேஜ் நல்லா இருக்கு பாருங்கள், இது எல்லாமே நல்லாயிருக்கு. இப்போ இந்த ஃபோட்டோ நல்லாயிருக்கு, ஓகேங்களா? இப்போதைக்கு நான் இதை மட்டும் எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு ப்ராம்ப்டாக வந்துட்டு போட்டு வந்துட்டு இமேஜஸை ஜென்ரேட் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த வந்துட்டு இப்படி ஒரு வீடியோவை எடிட் பண்ணணும் அப்படின்றத நான் இப்போ சொல்லிடுறேன். பிகாஸ் நான் எல்லாமே உங்களுக்கு இப்போ வீடியோ வந்துட்டு கிட்டத்தட்ட 16 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நான் எல்லாமே உங்களுக்கு பேசிக்காக எடுத்து காமிச்சிட்ருக்கேன். நீங்கள் இன்னும் டீப்பாக போய் லேர்ன் பண்ணிக்கணும். அதாவது இப்போ வந்துட்டு இந்த இமேஜஸை நீங்களே அடுத்தடுத்த ப்ராம்ப்ட் போட்டு வந்துட்டு இமேஜ் ஜென்ரேட் பண்ண வந்துட்டு நீங்களாக பழகிக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வாய்ஸ் டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அண்ட் இது வந்துட்டு ப்ராப்பரான இந்த இமேஜஸை கொண்டு போய் அதில் வைக்கணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் InShot ஓப்பன் பண்ணிக்கோங்க.
இன்ஷாட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா உள்ளே வந்துட்டு வீடியோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ வீடியோ அப்படின்ற ஆப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்சுவலி எடுத்து வச்ச இந்த ஃபோட்டோ இருக்கு பாருங்கள், அது இருக்கும். அந்த ஃபோட்டோ வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. இந்த 3 ஃபோட்டோ எடுத்துட்டேன்னா இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஆடியோன்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் போய்ட்டு மியூசிக் கொடுத்து 11 லேப்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. நீங்கள் கொடுத்த ஆடியோவான்னு செக் பண்ணுறதுக்கு அதை கிளிக் பண்ணி நீங்கள் கேட்டு. என் நண்பா, ஒரு நேர்மையான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். இப்போ இந்த ஆடியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொடுத்த ஆடியோ. ஸோ இதை கொடுத்துட்டு அண்ட் ஆல்ரெடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோஸ் வந்துட்டு நான் வந்துட்டு ஜென்ரேட் பண்ணது வச்சுருக்கேன் நிறையா. ஸோ அதனால் வந்துட்டு இருக்குது. இப்போதைக்கு சாம்பிளுக்காக நான் இதெல்லாம் எடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு, ஓகேவா? நீங்கள் வந்துட்டு இது பண்ணும்போது நல்ல நல்ல பிக்சர்ஸை வந்துட்டு திருப்பி திருப்பி வந்துட்டு ஜென்ரேட் பண்ணி வைக்கணும். ஓகே, இது நல்லா இல்லை. ஓகே, அப்போ வந்துட்டு நம்ம இதுக்கு அடுத்து நல்ல பிக்சர்னால் இது நல்லா இருக்குது. இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிக்சர்ஸில் எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நேர்மையான கேள்வி இந்த எஃபர்ட்ஸை கொடுத்துக்கணும் எல்லாத்துக்கும் வந்துட்டு இதை கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி உங்களுக்கு வரும். இதில் வந்துட்டு ஜஸ்ட் இந்த இமேஜஸ் எல்லாத்தையும் இப்படி வச்சுக்கோங்க. இதில் இன்ஷாட் இருக்குது அப்படின்றத வந்துட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கோங்க. இது ப்ரோ அக்கௌண்ட்டுக்கு இருக்காது, ஃப்ரீ அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லோட் ஆகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி போயிடும். இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட்டு பண்ணுற ஸ்டெப்ஸ்லாம் என்ன அப்படின்னா, ஜஸ்ட் இந்த வீடியோக்கான இமேஜஸ்லாம் வச்சுட்டு கரெக்டாக அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அது கரெக்டாக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இங்கே ஸ்டிக்கரில் போயிட்டு மேலே நான் ஆல்ரெடி கொடுத்து வச்சுருக்க ஸ்டிக்கர் இருக்கும் இது, ஓகேங்களா? இதை வந்துட்டு கொடுத்துக்குவேன். கொடுத்துட்டு மேலே அதாவது நான் என்னோடய வீடியோஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த பார்டர் வந்துட்டு இருக்கும் ஆக்சுவலி. அது எப்படின்னா இது இப்படி தான், ஜஸ்ட்டு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைட்ஸில் வந்துட்டு வச்சுருவேன். தென் வந்துட்டு இது எல்லாத்தையும் வந்துட்டு நீங்கள் வீடியோட எண்டு வரையும் வந்துட்டு கொண்டு போய் வைக்கணும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுட்டு இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ் வந்துட்டு ஆட் பண்ணணும். இப்போ இங்கேருந்து வந்துட்டு இது இங்கே போகிற வழி ஒரு ஜூம் வந்துட்டு வைக்கணும் எனக்கு வீடியோ அப்படின்னா. இப்போ வந்துட்டு நான் இப்படி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க, ஜூம். இது அடுத்த பிக்சருக்கு வந்துட்டு இங்கேருந்து இங்கே போகிற வரையும் வந்துட்டு ஜூமின் வைக்கணும். ஓகே, அண்ட் இந்த பிக்சருக்கு இந்த மாதிரி வந்துட்டு லைட் ஜூம் நீங்கள் பண்ணிக்கணும் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு. அப்போ வீடியோ வந்துட்டு பார்க்க உங்களுக்கு ஒரு மாதிரி அனிமேஷனோட நல்லாயிருக்கும். ஸோ ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வச்சதுக்கப்புறமா உங்களுக்கு வீடியோ வந்துட்டு இந்த மாதிரி வரும். ஸோ இதோட விடாமல் இதுக்கு வந்துட்டு ஒரு ஆடியோ நம்ம ஆட் பண்ணணும், பேக்ரவுண்ட் மியூசிக். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா மை மியூசிக்கில் போயிட்டு ஸ்டார்ட் ஃப்ரம் வீடியோவில் போயிட்டு நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்னாப் டியூப்பில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு ஆடியோ ஆக்சுவலி. ஸோ நீங்கள் வந்துட்டு யூடியூப்பில் போயிட்டு நான் காப்பிரைட் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு டெவோஷனல் மியூசிக் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு இந்த வீடியோக்கு ரிலேட்டடாக கிடைக்கும். அதை கொடுத்துட்டு நான் காப்பிரைட்டில் கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு மியூசிக் கிடைக்கும். அதை நீங்கள் ஸ்னாப் டியூப்பில் வந்துட்டு டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மியூசிக்குடைய பவர் வந்துட்டு நான் 3ல் தான் வைப்பேன். பிகாஸ் அதோடைய சவுண்ட் வந்துட்டு ரொம்ப அதிகமாக கேட்கும். இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு ஆன் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்துட்டு பார்த்தீங்கன்னா திங்க் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு என்னோடய சேனலுடைய பிராண்டிங் வைப்பேன். சிம்பிளி வந்துட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம். சாரி, இதான் நான் எப்போவுமே வைக்கக்கூடிய அந்த கலர்.
அண்ட் இதை வந்துட்டு கொஞ்சம் வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இங்கே வச்சிடுறேன். அண்ட் அதே மாதிரி வந்துட்டு இன்னொரு டூப்ளிகேட் இமேஜை வந்துட்டு நான் வச்சுட்டு திங்க் டிஃப்ரெண்ட். இவ்வளோ தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மேக்கிங் ப்ராசஸில் நான் யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா வந்துருச்சு. ஸோ இதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இதுக்கான இதை மட்டும் கம்மி பண்ண அந்த தெரியுது இல்லையா, அதை கம்மி பண்ணிட்டு இப்படி வச்சு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரமாக வச்சுருவேன். ஸோ ஓரமாக இதை ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி வந்துட்டு உங்களுக்கு இதுவாகும். ஸோ கைஸ் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திங்க் டிஃப்ரெண்ட் அந்த எல்லாமே வந்துருச்சு. இப்போ ஒன்றே ஒன்று மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். இதில் போய்ட்டு கிராஃபிக்ஸில் ஸ்டிக்கரில் போய்ட்டு இங்கே சப்ஸ்கிரைப் அப்படின்ட்டு அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்திங்கன்னா வந்துட்டு இந்த சப்ஸ்கிரைப் பட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆகும். இதில் வந்துட்டு நான் வைக்கிறது இதிலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெட் கலர். ஓகேங்களா? ஸோ ரெட் கலர் இப்போதைக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இதை எடுத்து வைக்கிறேன். இந்த மாதிரி வச்சிட்டு அப்படின்னா அவ்வளோதான் வீடியோ. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் ஆட் பண்ணணும். ரெட் கலர் வைக்கும்போது இன்னும் பெட்டராக தெரியும். ஸோ இப்போதைக்கு நான் கோல்டன் வச்சுருக்கேன் இந்த இடத்துல. ஏன்னா எல்லாமே லோடாக கொஞ்சம் லேட் ஆகுது, எனக்கு நெட்வொர்க் கொஞ்சம் கம்மியாக இருக்கனால. அண்ட் இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ணணும். சாரி, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை ஆட் பண்ணியாச்சா. அண்ட் அதே மாதிரி திருப்பி எஃபெக்ட்ஸ்லேயே போயிட்டு அதே செலப்ரேஷன், அதாவது செலப்ரேட்னு இருக்கும் பாருங்கள், அதை கொடுத்து ஓகே. இப்போது இதை கொடுத்துட்டோன்னா வீடியோ ரெடி காய்ஸ். இவ்வளோ தான் வந்துட்டு என்னோடய வீடியோ மேக்கிங் ப்ராசஸ். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதோடைய ஆடியோ கேளுங்க. என் நண்பா, ஒரு நேர்மையான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நீ உண்மையிலேயே ஏழையா இல்ல ஏழை மாதிரி வாழ்றியா? இந்த ரெண்டு விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா அதை புரிஞ்சுக்காம பல பேர் வாழ்க்கை முழுக்க அதே இடத்துல நின்னுடுறாங்க. 2026 வந்துடுச்சு. டெக்னாலஜி மாறிச்சு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாறிச்சு. ஆனா மைண்ட் செட் மட்டும் பல. என் நண்பா, ஒரு நேர்மையான கேள்வியோட ஆரம்பிக்கலாம். நீ உண்மையிலேயே ஏழையா இல்ல ஏழை மாதிரி வாழ்றியா? இந்த ரெண்டு விஷயத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா அதை புரிஞ்சுக்காம பல பேர் வாழ்க்கை முழுக்க அதே இடத்துல நின்னுடுறாங்க. 2026 வந்துடுச்சு. டெக்னாலஜி மாறிச்சு, ஆப்பர்ச்சுனிட்டிஸ் மாறிச்சு. ஆனா மைண்ட் செட் மட்டும் பல. இப்போது அதோட சவுண்டை நீங்கள் கேட்டிருப்பீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்றத பாருங்கள். ஸோ இதுதான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோ மேக்கிங் ப்ராசஸ். அண்ட் வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு எப்படி என்னுடைய தம்ப்நெயில் வந்துட்டு மேக் பண்ணுறேன் அப்படின்றத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னுடைய காம்படிட்டர் சேனல் இருக்கு இல்லையா, அதை ஃபுல்லாக அனலைஸ் பண்ணுவேன். ஸோ எந்த சேனலுடைய தம்ப்நெயிலில் இருக்கக்கூடிய சாணக்கியாவுடைய இமேஜ் வந்துட்டு நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைஃப் டெய்லி இந்த சேனலுடைய இமேஜ் வந்துட்டு நல்லா இருக்குது இந்த வீடியோவில் இருக்குது. அப்போது ஸோ க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டீங்க யூடியூப் தம்ப்நெயில். ஓகே, டவுன்லோட் நானே கொடுத்துட்றேன். டவுன்லோட் கொடுத்துட்டு தென் இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே இருக்கக்கூடிய இது கொடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வெப்சைட் கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கீழே வந்தீங்கன்னா என்டர் த யூடியூப் யூஆர்எல் ஹேர் அப்படின்ற மாதிரி கேட்கும், அதை கொடுத்துக்கோங்க. கெட் த இமேஜஸ் அப்படின்னு கேட்கும், அதை கொடுத்துட்டு
ஸோ இந்த தம்ப்நெயிலோட இமேஜ் தான். இதை வந்துட்டு நமக்கு வேணும். அப்போ டவுன்லோட் ஹெச்டி இமேஜாக நமக்கு வேணும். அதனால ஹெச்டி இமேஜ் கொடுத்துக்கலாம். ஸோ கொடுத்ததுக்கப்புறமா கேன்வா ஓப்பன் பண்ணிக்கோங்க. கேன்வா ஓப்பன் பண்ணதுக்கப்புறமா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்துட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேலரி அப்படின்னு இருக்கும், அதை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேன்வா ப்ரோ இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ண முடியும் ஆக்சுவலி. ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. கேன்வா ப்ரோ உங்கள்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா பேக்ரவுண்ட் ரிமூவ் ஆப்ஷன் இருக்கும். இல்லை அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த பேக்ரவுண்ட் ஆப்ஷன் இருக்காது. பட் நிறைய பேக்ரவுண்ட் ரிமூவ் ஒரு வெப்சைட்ஸ் வந்துட்டு ஆன்லைனில் இருக்குது. ஸோ அதில் இதில் ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு இமேஜஸ் இங்கே பேஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணதுக்கப்புறமும் கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த இது மட்டும் இருக்குது, பேக்ரவுண்டில் இருந்தது போயிடுச்சு. ஸோ பார்த்தா நமக்கு தெரியும் பேக்ரவுண்டில் இந்த ரெட் கலர் வந்துட்டு பார்த்திங்கன்னா போயிடுச்சு. பட் இந்த இவர்களை நம்பாதேன்னு இருக்கிறது மட்டும் இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இதுக்கு என்ன பண்ணணுன்னா ஜஸ்ட்டு மேஜிக் ஸ்டுடியோன்றதுல போயிட்டு மேஜிக் எரேசர் கொடுத்துக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேன்வா ப்ரோ இருக்கணும். இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைஸ் அதிகமாக்கிட்டு இவர்களே நம்பாதே அப்படின்ட்டு இருக்கிறதுல அதில் எதுவும் உங்களுக்கு வேண்டாமோ அதை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிடுங்க. எரேஸ் கொடுத்துட்டிங்கன்னா இரேஸ் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் தம்ப்நெயிலை வந்துட்டு ஜஸ்ட் அந்த இமேஜை வந்துட்டு இப்படி கிராப் பண்ணிட்டு ஜஸ்ட் இப்படி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த தம்ப்நெயில் வந்துட்டு இப்படி மொட்டையாக இருந்தால் வந்துட்டு நல்லா இருக்காது. அப்போது நமக்கு என்ன தேவைப்படுதுன்னா இந்த பக்கம் ரெட் கலர் தேவைப்படுது. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ரெட் கலரை வந்துட்டு சூஸ் பண்ணிட்டு பொசிஷனில் போய்ட்டு பேக்ரவுண்டில் வச்சிட்றேன். வச்சுட்டு இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மேலே போய்ட்டு ஸ்கொயர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸ்கொயர் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கொயர் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்கொயர்ஸ் கிடைக்கும். இதில் போயிட்டு வந்துட்டு உங்களுடைய தம்ப்நெயிலுக்கு நீங்கள் ஒரு கலர் வந்துட்டு சூஸ் பண்ணணும் ஃபஸ்ட்டு. இப்போ என்னோடய தம்ப்நெயிலுக்கு வந்துட்டு நான் ரெட் கலரு உங்களுக்கு காமிக்கிறேன். கண்டினியூஸாக ஒரே கலரில் நான் பண்ணுவேன். அந்த மாதிரி நீங்களும் ஒரே கலரில் வந்துட்டு கொண்டு வரணும் தம்ப்நெயிலை. ஓகே, இப்போதைக்கு வந்துட்டு சாம்பிள் தம்ப்நெயில் வந்துட்டு நான் உங்களுக்கு மேக் பண்ணி காமிக்கிறேன். இதை ஃபஸ்ட்டு இங்கே டைட்டில் போய்க்கோங்க. டைட்டிலில் போயிட்டு அதே மாதிரி ஏழை மாதிரி சாரி சார் ஓகே. இதில் போயிட்டு ஃபாண்ட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பலு தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபாண்ட் இருக்கும் கைஸ். தமிழில் வந்துட்டு ரெண்டு தான் நல்லா காயினி அண்ட் பலு தம்பி. அதுவும் அந்த காயினி அப்படின்றது வந்துட்டு கரெக்டாக சிலதுக்கு மட்டும் தான் பொருந்தும். இந்த பலு தம்பி அப்படின்றதுல இந்த ஃபால்ஸை இது ஜஸ்ட் வச்சுக்கோங்க. இந்த அப்படி வச்சுட்டு இப்போ நான் இங்கே வைக்கிறேன். ஓகேங்களா? ஏழை மாதிரி வாழாதே. இதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு இதில் போயிட்டு அந்த ஃபாண்ட்டுக்கு எஃபெக்ட்ஸில் போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் போயிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஷேடோ அதெல்லாம் இருக்கும். அதில் வந்துட்டு அவுட்லைன் அப்படின்றத கொடுத்து இதுக்கு வந்துட்டு பிளாக் கலரை வந்துட்டு சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இப்படி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறம் வந்துட்டு ஏழை மாதிரி வந்துருச்சா, இங்கே திருப்பி வாழாதே சூஸ் பண்ணிட்டு அதே மாதிரி அந்த பலு தம்பி ஃபாண்ட்டை கொடுத்துக்கோங்க. ஓகேவா? கொடுத்துட்டு இதில் வந்துட்டு என்ன கலர்னால் எல்லோ கலர் கொடுக்கணும். அதாவது நான் என்னோடய தம்ப்நெயில் கலருக்கு எல்லோ கலர் கொடுப்பேன். உங்களோட தம்ப்நெயில் கலருக்கு நீங்கள் இதே மேபி சூஸ் பண்ணிங்கனாலும் சூஸ் பண்ணலாம். பட் சில கலரை வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களோட தம்ப்நெயில் அப்படின்ற ஒரு யூனிக் இருக்கும். ஸோ ஓகே. ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏழை மாதிரி வாழாதே அப்படின்றத இது பண்ணிட்டு 2026 பணத்தை கட்டுப்படுத்த கற்றுக்கொள் அப்படின்ற. ஸோ 2026 அண்ட் இதையும் வந்துட்டு இந்த பலு தம்பி ஃபோனில். ஸோ இது வந்துட்டு அந்த காயினுக்கு செட் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னா ஓகே, நல்லாயிருக்கு. ஸோ இதில் வந்துட்டு பலு தம்பியும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். கைஸ்
தருள் பணத்தை. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு க்ரீன் கலர் கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்களும் வந்துட்டு இதே மாதிரி வந்துட்டு க்ரீன் கலர் கொடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஏரியாஸ்க்கலாம். ஸோ 2026 பணத்தை ஸோ கரெக்டாக வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொடுத்துட்டு வச்சுக்கலாம். ஸோ ஏழை மாதிரி வாழாதே. ஸோ பார்க்கும்போது வந்துட்டு நமக்கு ஈஸியாக இவங்க க்ரியேட் பண்ணிடுறாங்க அப்படின்னு தோணும். பட் நம்ம அதை ப்ராக்டிக்கலாக இறங்கி செய்யும்போது கொஞ்சம் வந்துட்டு நமக்கு தோணும். ஸோ அப்படி ஒவ்வொரு தம்ப்நெயில் நம்ம க்ரியேட் பண்ணுறது தான் வந்துட்டு நமக்கு ஒரு இது கொடுக்குது, ஆக்சுவலி ஒரு ஸ்மால் மோட்டிவேஷன். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2026 பணத்தை கட்டுப்படுத்த இப்போ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கட்டுப்படுத்த அப்படின்றது பொழு தம்பி வச்சுறேன்னு வச்சுக்கோங்க. கற்றுக்கொள் ஒரு இது. இது வந்துட்டு நான் என்ன கலரில் வைக்கிறேன்னா, சாரி கைஸ், இது வந்துட்டு நான் ஸ்கை ப்ளூ கலர் கொடுக்குறேன். ஸ்கை ப்ளூ கலர்லேயுமே திக் ஸ்கை ப்ளூ கலர் இன்னும் பெட்டராக இருக்கும். இந்த மாதிரி வந்துட்டு தெரிஞ்சு வச்சுக்கோங்க எந்த கலர்ஸ் வந்துட்டு கரெக்டாக வரும் உங்கள் தம்ப்நெயிலுக்குன்ட்டு. ஸோ அதை தெரிஞ்சுட்டு கரெக்டாக பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஓரளவு வந்துட்டு நல்லாயிருக்கு. இப்போது இதை வந்துட்டு இன்னும் அழகாக்கணும் இல்லையா, அதுக்கு வந்துட்டு நீங்கள் மேலே போயிட்டு சைடு வைக்கக்கூடிய கலர்ஸ் சாரி. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலர் இருக்கா, ஜஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கார்னரில் நான் வச்சுக்கிறேன். வச்சுட்டு பொசிஷனில் போய்ட்டு பேக்வேர்ட் கொடுத்துடணும். பேக்வேர்ட் கொடுத்துட்டு இந்த மாதிரி லைட்டாக இருந்து இல்லாத மாதிரி கரெக்டாக வச்சுருங்க. இந்த எல்லோ வந்துட்டு கொஞ்சம் திக் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. ஓகே, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எல்லோ கலர் வேணும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த எல்லோ நல்லாயிருக்கு. ஸோ இதோட வேலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் சிம்பிள், பட் பார்க்குறவங்களுக்கு ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக க்ரியேட் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி டவுன்லோட் கொடுத்து நீங்கள் வந்துட்டு இமேஜை வந்துட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆகிருக்கும். உங்கள் எல்லாருக்குமே வந்துட்டு நான் டீச் பண்ண விதம் அப்படின்றது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எல்லாருக்கும் வெளியிருந்து பார்க்கும்போது ஒர்க் அப்படின்றது ரொம்ப எஃபெக்டிவாக, அதாவது நிறைய வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி தெரியும். பட் சிம்பிளாக ஏஐயை வச்சு இந்த அளவுக்கு நம்மளால் ஒரு சேனலை மானிட்டைஸ் பண்ணி எட்டு வர முடியும். நீங்களுமே வந்துட்டு இந்த விஷயங்களை யூஸ் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு தெரியும், பட் அதோட எஃபெக்டிவ் அப்படின்றது பயங்கரமாக தெரியும். இப்போ இந்த வீடியோலாம் எனக்கு மேக் பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் ஒரு 6 hours ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. தம்ப்நெயிலுக்கு மட்டும் எனக்கு அவ்வளோ டைம் எடுக்கல. தம்ப்நெயிலுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா
எனக்கு ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆச்சு இந்த தம்ப்நெயில் மேக் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா. பட் இது 1,00,000 வியூஸ் போயிருக்கு. 1.1 லேக் என்னோடய சேனல் அதிகமாக வியூஸ் பண்ண வீடியோ இது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்க கீழே இங்கே பாருங்கள், பணக்காரனாக அதிக உழைத்தவள். இந்த வீடியோ 4 வாரத்திலே 72,000 வியூஸ் போயிருக்கு. இந்த வீடியோ 16,000 வியூஸ். ஸோ இதெல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயிலோட பவர். அண்ட் தம்ப்நெயிலோட பவர் மட்டும் இருந்தால் போதாது, நம்ம உள்ளே போகும்போது ஸ்கிரிப்ட் வந்துட்டு ப்ராப்பராக இருக்கணும், அட்ராக்ட் பண்ணும். அப்படி அட்ராக்ட் பண்ணதுக்காக தான் அந்த பலன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 3 வீடியோவில் மானிட்டைஸ் ஆனது அப்படின்றது. நீங்களும் வந்துட்டு சீக்கிரத்திலே ஒரு சேனல் ஏஐ வச்சு ஆரம்பித்து அதை மானிட்டைஸ் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஓகே காய்ஸ், தேங்க்யூ, டாடா, பாய், see you.